அடுத்ததாக எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். வணக்கம் எழிலரசன். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமை செயலகத்தில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இது குறித்த உங்களுடைய விரிவான தகவல். அதாவது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ந்து அலுவல் பணிகளை கடந்த 2 வார காலமாக அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலைமையில அமைச்சரவை விரிவாக்கம் என்பது முழுவதுமாக நிறைவடைந்திருக்கிறது. அந்த நிலையில இப்போ முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலகத்துல அவர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிற இந்த நிலைமையில தலைமைச் செயலக ஊழியர்கள் மற்றும் அதாவது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலைமைச் செயலகத்துக்கு மனு கொடுக்க வந்திருக்கிற பொதுமக்கள் என முதலமைச்சரை காண்பதற்காக நீண்ட வரிசையில் நின்று ஆர்வம் காட்டுகிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டபடி தனது ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் முதல் முறையாக தேர்தலை சந்தித்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் இத்தனை ஆண்டு காலம் திரைத்துறையில் தமிழக மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு கதாநாயகனாக இருந்த நிலைமையில் முதல் முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிற சூழலில் தமிழகத்தினுடைய அந்த தலைமைச் செயலகம் என்பது சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த இடத்தில் தான் தலைமைச் செயலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் இருக்கிறது. தமிழக அரசினுடைய மொத்த அரசு இயந்திரமும் அந்த இடத்தில் தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில முதலமைச்சர் அந்த தலைமைச் செயலக வளாகம் எப்படி இருக்கிறது, அது மட்டுமல்ல எந்தெந்த துறைகள் எந்தெந்த இலாக்காக்களுக்கு சார்ந்த துறைகள் அரசு இயந்திரங்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நேரடியாக சென்று ஆய்வு செய்து அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆய்வாகவே இது பார்க்க முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் இந்த ஆய்வை தொடங்கிய நிலைமையில தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கிற மிகவும் பழமையான, அதாவது 100 ஆண்டுகளுக்கும் பழமையான தேவாலயத்திற்கு சென்று அவர் பார்வையிட்டார். அதை தொடர்ந்து அங்கிருக்கிற அந்த பேட்டரி வாகனத்தின் மூலமாக அவர் நேரடியாக தலைமைச் செயலக வளாகத்துல பேட்டரி காரில் அமர்ந்தபடி அவர் தனது அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அவரை புடைச்சூழ பாதுகாப்பு படையினர் அவருக்கு பாதுகாப்பாக நிற்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அரசு ஊழியர்கள் பெருமளவுல அவரை பார்க்க வேண்டும், அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுல ஆர்வம் காட்டி வருகிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் திரையில காண முடிகிறது. பெண்கள், அரசு ஊழியர்கள், எல்லா துறையும் சேர்ந்த அங்க வந்திருக்கிற அரசு ஊழியர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால அதிக அளவுல தலைமைச் செயலக வளாகத்துல திரண்டு இருந்து இப்போது அவரை படம் பிடித்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் திரையில் காண முடிகிறது. இத்தனை ஆண்டுகாலமாக திரைத்துறையில் பார்த்த ஒரு கதாநாயகன் நேரடியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராகி இப்போது தலைமைச் செயலகத்திற்கே வந்திருக்கிறார். அவர் திரையில் இருந்தவரை அவர் பெரிய அளவுல பொது இடங்களுக்கு வருவது தவிர்க்கப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த கதாநாயக ஸ்திரத்தன்மையை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பல இடங்கள்ல அவர் வருவது என்பது மிக ரகசியமாக இருந்து வந்தது. எல்லோருமே அந்த கதாநாயகனை பார்க்க வேண்டும், அவருடன் புகைப்படம் கொள்ள வேண்டும், அவரை ஒரு முறையாவது சந்தித்து விட வேண்டும் என்ற ஒரு ரசிக மனப்பான்மையில தமிழக மக்கள் இருந்த நிலைமையில அவர் இப்போது தமிழக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவின் காரணமாக அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவே இப்போது மாறி இருக்கிற நிலைமையில அவர் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்துக்கு அவர் வந்து இப்போது அந்த இடத்துல வெளியரங்கமா அவர் ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற இந்த காட்சி அங்க இருக்கிற ஊழியர்கள் மத்தியிலையும் கூட அவரை பார்க்க வேண்டும், அவரை புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இப்போது தலைமைச் செயலக வளாகத்துல அந்த வளாகம் எந்த முறையில அமைஞ்சிருக்கிறது, எந்தெந்த துறைகள் எங்கெங்கு அமைந்திருக்கிறது, தலைமைச் செயலகம் இத்தனை ஆண்டுகளாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இனி எப்படி இயங்க போகிறது என்பதையெல்லாம் அவர் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். என்றால் முதல் முறையாக அவர் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையில இனி அடுத்து 5 ஆண்டுகள் அவர் தலைமைச் செயலகத்துலதான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அங்கிருந்து தான் தமிழகத்தினுடைய நிர்வாகத்தை அவர் கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்ற காரணத்தினால தலைமைச் செயலக கட்டமைப்பு, துறைகள் அமைந்திருக்கிற இடம் போன்றவற்றையெல்லாம் அவர் நேர்ல சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை நமக்கு தொடர்ந்து அவர் திரையை காட்டிக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெருமளவுல
தலைமைச் செயலகத்துக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிரீவன்ஸ் என்று சொல்வார்கள். முதல்வர் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மக்கள் தங்களது கோரிக்கைகளை குறைகளை மனுவாக கொடுப்பார்கள். அதற்காக ஏராளமான பொதுமக்களும் கூட முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் கொடுக்க வந்திருப்பவர்கள் எல்லாம் கூட இப்போது அந்த புகார் கொடுக்கிற அந்த விஷயத்தை எல்லாம் மறந்து இப்போது முதலமைச்சர் விஜயை நேரில் பார்த்து அவருடன் படம் பிடித்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டிக் கொண்டிருப்பதை நம்மால காண முடிகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பேட்டரி வாகனத்துல அமர்ந்தபடி அவர் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்குள்ள அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அவருக்கு உச்சபட்ச பாதுகாப்பு வலயம் ஏற்படுத்தப்பட்டு யாரும் அவரை நெருங்கிவிடக்கூடாது என்ற காரணத்தினால அவருக்கு மிகுந்த போலீஸ் பாதுகாப்போட அவர் இந்த ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் காண முடிகிறது. இதற்கு முன்பாக கூட திராவிட இயக்கங்கள், அதாவது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக, அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தேர்வாகி தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சர்களாக வரும்போது கூட அங்க இருக்கிற ஊழியர்கள் பெருமளவுல அவர்களை சந்திப்பதிலேயோ அல்லது அவர்களை புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலேயோ பெரிய அளவுல ஆர்வம் காட்டியதில்லை. ஏனென்றால் நாம் தொடர்ந்து அங்கே செய்தி சேகரிக்கும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், முதலமைச்சர் வருகிறார், அவர் அலுவலகத்துக்கு, அவர் அறைக்கு செல்லுவார், பிறகு அவர் அமைச்சர்களோட ஆலோசனை நடத்துவார், அதிகாரிகளை அழைத்து அவர் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து அவர் ஆலோசனை நடத்துவார். இப்படியாகத்தான் அன்றாட நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் இப்போது ஒரு திரைத்துறையில் இருந்து வந்திருக்கிற ஒருவர் இப்போது தமிழகத்தை ஆளக்கூடிய இடத்தில் இருக்கிறாரு. தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லுகிற ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிற இடத்தில் அமைந்திருக்கிறார் அந்த கதாநாயகன். அப்படி திரையில் தோன்றிய கதாநாயகன் இப்போது தமிழக அரசினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்க போகிற முதலமைச்சராக இருக்கிற நிலைமையில்தான் அங்க இருக்கிற ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் பெருமளவுல அவரை பார்ப்பதில் தினந்தோறும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்பதை நாம காண முடிகிறது. அது மட்டும் இல்ல, அவர் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. 14 முதல் 17 கிலோமீட்டர் தூரம் அவர் நீலாங்கரையில் இருந்து ஈசிஆர் சாலை வழியாக அவர் நேரடியாக காமராஜர் சாலை அடைந்து பிறகு அவர் கோட்டைக்கு செல்வதற்கு 17 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு அவர் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போது இந்த நிலைமையில நாம் அன்றாடம் பார்க்க முடிகிறது, முதலமைச்சர் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு கோட்டை செல்லும் வரையில வழிநெடுகிலும் பொதுமக்கள் இருமருங்கிலும் நின்றிருந்து முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என ஆவலாக சாலைகளை இருபுறங்களையும் திரண்டு வந்து அவருக்கு கை காட்டி கையசைத்து அவருக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகளை நாம் கடந்த 2 வார காலமாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். அவர் எப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிற வழிநெடுகிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில நின்று அவரை கை காட்டி அவருக்கு ஆரவாரம் செய்கிற அந்த காட்சிகளை காண முடியும். முதலமைச்சரும் கூட தன்னை பார்ப்பதற்காக தன்னை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்றும் தனக்கு வாழ்த்து தெரிவிக்க சாலையில இருபுறங்களிலும் இருக்கிற அந்த பொதுமக்கள் கொடுக்கிற அந்த அன்பை அவர் அங்கீகரிக்கிற வகையில அவரும் கூட தனது காரில் இருந்து அந்த கண்ணாடியை இறக்கிவிட்டு அவர் பொதுமக்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவர்களுக்கு கையசைத்து அவர்களுடைய அந்த அன்பை அவர் ஏற்றுக்கொள்கிற அந்த நிகழ்ச்சிகளை, அந்த சந்தர்ப்பங்களை நாம தொடர்ந்து காண முடிகிறது. இந்த நிலைமையில அவர் தலைமைச் செயலகத்துல இன்னைக்கு நான் ஆய்வு மேற்கொள்ள போறேன் அப்படின்னு அறிவிச்ச உடனேயே அந்த இடத்துல ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. ஏனென்றால் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள போறார்னா இன்னைக்கு எங்க துறைக்கு வரப்போகிறார், எங்க வளாகத்திற்கு வரப்போகிறார், அப்போது அவரை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அங்க இருக்கிற ஊழியர்கள் மத்தியில ஏற்பட்டது. இந்த நிலைமையில அவர் வரப்போகிறார் என்று தெரிந்த உடனேயே மத்திய உணவு முடித்துவிட்டு அங்கிருந்த ஊழியர்கள் அனைவருமே அவர் முதலமைச்சருடைய அறையிலிருந்து அவர் எந்த பக்கம் வராருன்னு விசாரிச்சு அந்த பாதைகளில் எல்லாம் அவர்கள் பெருமளவுல திரண்டு இருக்கிற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகு தலைமைச் செயலக ஊழியர்கள் முழுவதுமாக அவர்களுடைய துறை இருக்கைகள்ல இருந்து அவர்கள் கீழே வந்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்வதை அவர்கள் மிக உற்சாகமாக, ஒரு அதிசயமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது ஒரு பேட்டரி வாகனத்தின் மூலமாக அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவர்
இந்த ஆய்வு மேற்கொள்ளும் போதே தலைமைச் செயலக வளாகத்துல நூற்றாண்டு பழமை வாய்ந்த மிகப்பெரிய ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்திற்கு சென்று அவர் பார்வையிட்டார். பிறகு அந்த இடத்துல முக்கியமான வளாகங்கள் எல்லாம் இருக்கிறது. உள்ளே ஒரு இராணுவத்தினுடைய அலுவலகம், முக்கியமான அலுவலகம் இருக்கிறது. பிறகு அங்கு ஒரு மியூசியம் இருக்கிறது. இது போன்ற இடங்களை எல்லாம் அவர் பார்வையிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிற இந்த சூழல்ல தமிழக போலீசார் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாம் இது தொடர்பாக விசாரித்ததுல நமது தலைமைச் செயலக செய்தியாளர் நித்யானந்தன் நமக்கு அங்க 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும், முதலமைச்சர் அவர்களை காணுவதற்கு அங்க இருக்கிற அரசு ஊழியர்களும் புகார் கொடுக்க வந்தவர்களும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்ற காரணத்தினால அவர்களை கயிறு மூலமாக அவர்களை அந்த சாலையை ஒழுங்குபடுத்தி பொதுமக்கள் யாரும் அந்த முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளும் போது குறுக்கிட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதாக நமக்கு நமது செய்தியாளர் தொடர்ந்து இந்த தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அதையும் கூட நம்ம நேரடியாகவே இப்ப திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிக அளவுல பெண்கள் முதலமைச்சரை காணுவதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் அந்த வாகனத்துல போகும்போது கூட பெண்கள் அதிக அளவுல முதலமைச்சருக்கு கைகளை அசைத்து அவருக்கு தங்களது வாழ்த்துக்களையும் தங்களது ஆதரவையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள் என்றால் தலைமைச் செயலகத்துல பணியாற்றுகிறார்கள் என்ற காரணத்தினால முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள போகிறார் இன்றைய தினம் என்பது தொடர்பாக ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக அங்க இருக்கிற ஊழியர்கள் தங்களது குழந்தைகளை கூட அதிக அளவுல தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். பெருமளவுல அதிக அளவுல குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் வரும்போது அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விட வேண்டும் என்ற ஆவல்ல அங்க இருக்கிற ஊழியர்களும் பெண்களும் பூச்செண்டுகளோடு காத்திருக்கிற அந்த காட்சிகளை கூட நம்மால் திரையில பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் போகும்போது வழிநெடுகிலும் அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த பிரச்சாரம் செய்ய போகிற அந்த இடங்கள்ல மக்கள் எழுச்சியோடு வந்து அவரை காணுவதற்கு ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தார்களோ அதே போன்ற ஒரு மனநிலையில்தான் அவர் முதலமைச்சரான பிறகும் அவரை இன்னும் கூட வரவேற்று அவரை புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் அவருடன் வீடியோ எடுத்துக்கொள்வதற்கும் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காட்சிகளை நம்மால் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள முடிகிறது. தலைமை செயலகத்தை சுற்றி போக்குவரத்து பாதைகள் இருக்கிறது என்றால் ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அகலமான விசாலமான பாதைகள் அந்த இடத்துல இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பில்டிங் டு பில்டிங்கா முதலமைச்சர் வந்து போவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில இப்பொழுது அந்த தலைமைச் செயலக வளாகம் முழுவதிலும் அதை சுற்றிலும் அந்த சாலை மார்க்கமாகவே அவர் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் பிரத்யேகமாக இந்த துறைக்கு போகிறேன் அந்த துறைக்கு போகிறேன் என்று இல்லாமல் இப்போது தலைமைச் செயலக வளாகத்தை அவர் சுற்றி அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு அவர் கையசைத்து தனது மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை காண முடிகிறது. அங்க இருக்கிற பெரும்பாலானோர் தங்களது கைபேசிகள்ல அவரை படம் பிடிக்கிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இப்போது நேரடியாக எல்லா தொலைக்காட்சிகளும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிற அந்த காட்சிகளை திரையில தங்களது தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அங்க இருக்கிற பொதுமக்கள் நான் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளுகிற அந்த இடத்துல தான் இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் தங்களது மகிழ்ச்சியை அவர்கள் பரிமாறிக்கொள்கிற அந்த தகவலை எல்லாம் கூட நம்ம பார்க்க முடிகிறது. எல்லோரும் முதலமைச்சரை ஒரு முறையாவது படம் பிடித்து விட வேண்டும், தாங்கள் முதலமைச்சருடன் இருப்பது போன்ற காட்சிகளை பதிவு செய்து விட வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவதை நம்ம திரையில காண முடிகிறது. நீண்ட நேரமாக, அதாவது முதலமைச்சர் இந்த பிற்பகலுக்குத்தான், அதாவது இப்போது 3:30 மணி ஆக போகிறது. ஆனால் மதிய உணவை முடித்த உடனேயே அங்கு ஊழியர்கள் திரள ஆரம்பித்து விட்டார்கள். முதலமைச்சரை நேரடியாக சந்திப்பதற்கும் அவரு கூட செல்ஃபி எடுப்பதற்கும் அவர்கள் தயாராகி 2 மணி நேரத்துக்கு மேலாக அங்க ஊழியர்கள் திரண்டு இருக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம திரையில காண முடிகிறது.